டெல்லியில் போராட்டம் நடத்திய தமிழக விவசாயிகள் மாநில அரசை ஏன் விமர்சிப்பதில்லை என மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வயலில் கோவணம் தரிக்கும் விவசாயிகள் வெளியே வரும்போது தன்மானத்தை பெரிதும் பாதுகாப்பார்கள். ஆனால் டெல்லியில் நிர்வாண போராட்டம் நடத்தியது ஏன் என்பது புரியவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். மாநில அரசாங்கத்துக்கு எதிராட்டு ஒரு வார்த்தையை ஏன் பேசல? என்ன காரணம்? மாநில அரசாங்கம் வேண்டாமா? எல்லா மாநிலங்களிலும் விவசாயிகளுக்கு பிரச்சனை இருக்குது. அந்தந்த மாநிலங்களில் போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இங்கிருந்து 30 நாள் அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. எல்லா அமைச்சர்களும் எல்லா சந்திப்புகளும் ஏற்பாடுகளும் பண்ணிக்கிறோம். இவங்க வந்த பிறகு 1748 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணம், 226 கோடி ரூபாய் புயல் நிவாரணம், 2 கோடி ரூபாய் குடிநீருக்கான ஏற்பாடு எல்லாமே செய்து கொடுத்த பின்னாடி இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்கணும். நாம் எல்லாம் செய்து தயாராக இருக்கிறோம். ஆனால் பின்னணி என்னன்னு எனக்கு தெரியல. அவரோடு இருக்கக்கூடியவங்க, போராட்டத்தில் இருக்கக்கூடிய சில பேர் என்கிட்ட வந்து சொன்ன விஷயம், நிர்வாணமாக முதல்ல ஓடி துவக்கி வச்சவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் இல்லை, கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையாக பொய்யா இதெல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயங்கள். நான் விசாரிக்க தயாரில்லை. அதே போல் கழுத்து இருக்கக்கூடிய போராட்டம் அப்படின்னா, அன்னைக்கு ஐயா கண்ணு அவர்கள் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவரோடு இருக்கக்கூடிய சில பேர் சொன்ன விஷயம், ராத்திரி யாருடைய கழுத்தை அது அறுத்து போடக்கூடிய அளவுக்கு கூட சதி இருக்குது அப்படின்னாங்க. இதெல்லாம் அவர்கிட்ட அவங்க வந்து பேசினாங்க. அப்படிலாம் இருந்துட்டு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயம்.